ஹாய் ஆன். இன்றைக்கி சும்மா ChatGPT கிட்ட ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கடலை ஸ்ப்ளிட் பண்ணி போகணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். அது என்ன சொல்லியிருக்குங்க அதை உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன், நீங்களே பாருங்கள். அது சொல்லுது, இட் இஸ் அ மிராக்கிள் ஆஃப் காட். இது கடவுளுடைய அற்புதம். ஹியூமன்ஸ் கேனாட் ரீப்ரொடியூஸ். மனுஷனால் இதை திரும்ப செய்யவே முடியாது. மனுஷன் வேணால் பிரிட்ஜோ டனலோ வேணால் கட்டி போகலாம், பட் ஸ்ப்ளிட்டிங் த sea இஸ் பியாண்ட் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ். மனுஷனுடைய திராணிக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது. சிம்பிளாக சுருக்கமாக சொல்லணும்னா, சயின்டிஃபிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். இது நமக்கு தெரிஞ்சது தான், ஆனால் நம்ம பிரச்சனை வரும்போது இதை யோசிக்க மாட்டோம். இந்த மாதிரியான சூழல் நம்ம வாழ்க்கையில் வரலாம். அது ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த இஷ்யூஸாக வேணாலும் இருக்கலாம். உலகத்தின் லாஜிக் படி அதுக்கு தீர்வே இல்லாமல் கூட போகலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் கடவுளுடைய அற்புதம் வேலை செய்யும். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஒரு கடலை பிளந்து மனுஷங்களை காப்பாற்ற முடிஞ்ச தேவனுக்கு உங்களுடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையும் இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அவரால் செய்ய முடியாத காரியம்னு ஒன்றுமே கிடையாது. என்ன, அவருடைய டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. விசுவாசத்தை விடாதீங்க. ஸ்டே பிளஸ்ட்.